Hello everyone, welcome back to Jet2 Mastery. In the C++ சீரிஸ்ல நம்ம பார்க்க போற next question, prime numbers in a range. ஓகே, நமக்கு ஆல்ரெடி prime number எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸ் வீடியோல அதை பத்தி டீடைலா பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா prime numbers in a range. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கொடுத்திருக்கிற நம்பர் பிரைமா இல்லையா அப்படிங்கறத நமக்கு எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றது நல்லாவே தெரியும். பட் இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் 1 m ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த டைம்ல பிரைம் நம்பருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க, m அண்ட் n சொல்லிட்டு m n. ஓகே, இப்போ இந்த m ஓட வேல்யூ 1, n ஓட வேல்யூ 10. அப்போ நம்ம டாஸ்க் என்னன்னா 1ல இருந்து 10 குள்ள இருக்க பிரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, அது எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எப்படி பண்ணுவோம், எல்லா நம்பரோட டிவைசரை ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். டிவைசரோட கவுண்ட் தான் எடுக்கும், அந்த கவுண்ட் எதெல்லாம் 2வோ அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போறோம். 8 9 10. ஓகே, இப்போ வாங்க டிவைசர் கவுண்ட் எடுக்கலாம். 1ஓட டிவைசர் கவுண்ட் என்ன, 1 தான். 2ஓட டிவைசர் கவுண்ட் 2, 1 அண்ட் இட் செல்ஃப் இல்லையா. ஸோ 3ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப் 3. சாரி, 3ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப், ஸோ 2. 4ஓட டிவைசர் கவுண்ட் 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். ஸோ டிவைசர் கவுண்ட் 3. 5ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப் தான், 2 3 4ஆல டிவைட் ஆகாது. ஸோ 2. 6ஓட டிவைசர் கவுண்ட் 1 2 3 தென் 6. ஸோ எனக்கு டோட்டலா 4. 7ஓட டிவைசர் கவுண்ட் 1 அண்ட் இட் செல்ஃப், ஸோ 2. 8ஓட டிவைசர் கவுண்ட் 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், 8ஆல டிவைட் ஆகும். ஸோ 4. 9ஓட டிவைசர் கவுண்ட் 1, அடுத்து 3ஆல டிவைட் ஆகும், தென் 9. ஸோ 3. அடுத்து 10ஓட டிவைசர் கவுண்ட் 1ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும், திரும்ப 10ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 10. இப்போ பாருங்க எதோட கவுண்ட் எல்லாம் 2 அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தானே நம்மளோட பிரைம் நம்பர். செக் பண்ணிடலாமா? 2ஓட டிவைசர் கவுண்ட், ஓகே, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7. ஸோ அப்போ 2 3 5 7 இதெல்லாம் தான் பிரைம் நம்பர்ஸ் இந்த ரேஞ்ச்குள்ள 1ல இருந்து 10 இருக்க பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ செக் பண்ணிடலாம் என்ன அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் கரெக்டா இருக்கா, 2 3 5 7. இதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் 2 to 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 to 5 அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது, இங்க 7 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஏன்னா 10 வரைக்கும். ஸோ அப்போ 7 ரிமூவ் பண்ணிருங்க, 2 to 5 இருக்கிறது 2 3 5. ஸோ கரெக்டா இருக்கா, 2 3 5. இப்போ வாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம C++ கம்பைலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நமக்கு பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ பூலியன் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபங்க்ஷனோட நேம் என்ன கொடுக்குறேன்னா இஸ் பிரைம். இந்த இஸ் பிரைம்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றோம், n அப்படிங்கிற ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ எப்படி பிரைமா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கவுண்ட் வேரியபிள் வேணும். ஸோ int கவுண்ட், இனிஷியலா கவுண்ட் வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, int கவுண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. தென் அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் எழுதிப்போமா. ஃபார் int I ஈக்குவல் டு 0, I சாரி 0க்கு பதிலா 1ல இருந்து தான் எடுப்போம். I less than or is equal to n I plus plus. ஓகே, இப்போ ஒரு ஃபார் லூப் சாரி கண்டிஷன் என்ன, ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டா, ஸோ அப்போ n மாடுலஸ் ஆஃப் I ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ n மாடுலஸ் ஆஃப் I ஈக்குவல் டு 0னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், கவுண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியாச்சு, ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் டிவைசர் கவுண்ட்டை கண்டுபிடிச்சு ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். இப்போ ஃபைனலா ஃபார் லூப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட கவுண்ட் 2ஆ இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னா அது என்ன நம்பர், ஒரு பிரைம் நம்பர். ஸோ ரிட்டர்ன் பிரைம் நம்பர்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம், ட்ரூ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே, இதே பிரைம் இல்ல அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ண போறோம், ஃபால்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியாச்சு, பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ரேஞ்சை எங்க எழுதலாம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், m அண்ட் n வேணும் இல்லையா. ஸோ ரெண்டையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கலாம், sin m n. ஓகே,
இங்க எழுதிட்டு இருக்க ப்ரோக்ராம். ஸோ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதலாம். அந்த m and m to n வரைக்கும். ஸோ இன்டீஜர் I equal to m, then I less than or equal to n. ஏன் இங்க less than or equal to யூஸ் பண்றோம்? நீங்க நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின்ல இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. given two integers m and n generate all prime numbers between m and n including m and n. இங்க including கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி பண்றோம். including கொடுக்கல அப்படின்னா excludingனு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்போம்? I equal to m plus 1 எடுத்து I less than or equal to n போடாம I less than n மட்டும் போட்டிருப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு டைமும் இந்த is prime அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாமா? இந்த is prime அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் ஒரு if கண்டிஷனுக்குள்ள கால் பண்றேன். ஏன் if கண்டிஷனுக்குள்ள கால் பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ யாருக்கு I அப்படிங்கிறது பிரைமா இருக்கான்னு செக் பண்ணும். பிரைம்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பிரைமா இருந்துச்சுன்னா இஃப் ட்ரூன்னு கிடைக்குமா? இஃப் ட்ரூ அப்படிங்கிறப்போ அந்த நம்பர் ஒரு பிரைம் நம்பர், ஸோ நான் ஐயை பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ் செப்பரேட்டடா. ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம ப்ரோக்ராம் ஓவர். இப்போ வாங்க இப்போ நம்ம இதை கம்பைலர்ல செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 10 என்ன அவுட்புட் வருது எனக்கு? ஓகே, செமிகோலன் மிஸ் பண்ணிட்டோம். செக் பண்ணிடலாம். 2 3 5 7 கரெக்டா இருக்கா? 1 to 10 2 3 5 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் டெஸ்ட் கேஸ் 2 to 5 கொடுத்துருக்காங்களா? 2 to 5 அப்படின்னா எனக்கு 2 3 5. ஓகே, 2 3 5. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அது பிரைமா இல்லையாங்கிறத செக் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரேஞ்சில் இருந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ஃபங்க்ஷன்ல அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதி ஒவ்வொரு நம்பரா பாஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.